ஒரு நாள் திடீரென்று தோன்றிய வாயில்களிலிருந்து வெளியேறிய அரக்கர்களால் உலகம் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்தது. அதை மீட்டவர்கள் சிஸ்டம் ஒன்றின் சக்தியால் விழித்தெழுந்த ஹண்டர்ஸ் தான். வாயில்களை கடந்து வெற்றி பெற்றதன் மூலம் அவர்கள் வலிமை பெற்றனர். 1 ஸ்டார் நிலையிலிருந்து 7 ஸ்டார் நிலைக்கு உயர்ந்தனர். விண்மீன் கூட்டங்கள், அதாவது கான்ஸ்டலேஷன்ஸுடைய பிளெஸிங்ஸ்னால 9 நட்சத்திர நிலையை எட்டிய அந்த 7 வேட்டையாளர்கள் 7 பெரும் குடும்பங்களை நிறுவி உலகை ஆட்சி செய்தனர். நம்முடைய கதையின் ஹீரோ கதாநாயகன் சினன் ரேயுகா எந்த ஒரு விண்மீன் கூட்டத்தின் ஆசையும் வென்றி 9 நட்சத்திர நிலையை எட்டிய மனித வரலாற்றின் முதல் நபர் நானே ஆவேன்னு சொல்றான். ஆனான்னு சொல்லிட்டு செய்தித்தாள்ல செய்தி வருது. தொலைதூர கிழக்கின் அதிசயம், ஜப்பானில் ஒரு 9 ஸ்டார் வேட்டைக்காரன் பிறந்துள்ளான்னு சொல்லிட்டு நம்ம சினன் ரேயுகா அந்த 7 பெரும் குடும்பங்களும் விண்மீன் கூட்டங்களும் என்னை ஒழுங்கியே தகர்க்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலாக நோக்கின. சினன் ரேயுகா என்னை ஒரு 9 நட்சத்திர வேட்டைக்காரனை கொல்வதற்காக அந்த 7 பெரும் குடும்பங்களில் ஒன்றான யுரேசியாவின் மீது ஆதிக்கம் செலுத்த போட்டியிடும் அந்த மந்திர வம்சாவளி, அதாவது சார்சரர் கிங் ஆகிய ரோமனோவ் குடும்பத்தினர் களமிறங்கியுள்ளனர். அந்த பாவி டிமிட்ரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரேயுகாவும் சொல்றான். அப்ப சினன் ரேயுகா வழியினால ரொம்ப மூச்சு திணறான். ஓகேங்களா? அப்ப டிமிட்ரி வரான். நட்சத்திர கூட்டத்தின், அதாவது கான்ஸ்டலேஷனுடைய ஆசீர்வாதம் இல்லாத ஒரே 9 ஸ்டார் ஹண்டராக உயர்ந்த உனக்கு இதுவே பயணத்தின் இறுதின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றான். இந்த டிமிட்ரின்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவனோட ஃபுல் நேம் டிமிட்ரி ஆண்ட்ரேவிச் ரோமனோவ். இவன் ஒரு 9 ஸ்டார் ஹண்டர், அவதார் ஆஃப் ஓடின் கிட்ட இருக்கு. அதே போல இவன் சார்சரர் கிங். சினன் ரேயுகா ஏன் என்னை கொல்ல முயற்சிக்கிறாய்? எனக்கு விண்மீன் கூட்டத்தின் ஆசீர்வாதம் இல்லாததுதான் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதாவது விண்மீன் கூட்டம்னா கான்ஸ்டலேஷன், ஓகேங்களா? அல்லது 7 பெரிய குடும்பங்களுக்கு நான் நாயாக மாற மறுத்துதான் சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப டிமிட்ரியும் ஹா இது இரண்டும் கொஞ்சம் என்று சொல்லலாம். விண்மீன்கள் உங்கள் தலைக்காக கூக்குரலிடுகின்றன, எனவே அதற்கு உதவ முடியாது. உன்னை போன்றே மனிதர்கள் தாங்களாகவே வலிமை பெற முடிந்தால் நட்சத்திர கூட்டங்களால் என்னதான் பயன் சொல்லிட்டு ஒரு லாஜிக்கான கொஸ்டினையும் வைக்கிறான். ஹீரோட நிலை பாத்தீங்கன்னா 9 ஸ்டார் வேட்டைக்காரன், நெக்ரோமன்சர், அதே போல அண்டட் கிங் நம்ம ஹீரோ தான் சினன் ரேயுகா. ஓகேங்களா? நம்ம ரேயுகாவும் என்ன ஒரு முட்டாள்தனம் சொல்லிட்டு சொல்றான். அப்ப டிமிட்ரி நீங்கள் நயவஞ்சகர்கள், ப்ராவிடன்ஸை மீறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இறந்தவர்களை கையாள்வதன் மூலம், அதாவது உலகின் ஒழுங்கை மிதிக்கிறீர்கள். 9 நட்சத்திரங்களுக்கு இடையிலான போரில் ஒரு விண்மீன் கூட்டத்தின் சக்தி வெற்றியாளரை தீர்மானிக்குது. ஆனால் நீங்கள் வாழ்க்கையிலும் மரணத்தையும் மீறும் ஒரு தீட்டு சக்தியை தேர்ந்தெடுத்தீர்கள். மேலும் விண்மீன்களால் கைவிடப்பட்டீர்கள். அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள சரியான வித்தியாசம் சொல்லி டிமிட்ரி பேசலாம். அப்ப நம்ம சினன் ரேயுகா நீங்கள் ஓடினின் சக்தியை பின்னால் மறைத்திருக்கிறீர்கள். நான் ஏன் இவ்வளவு நேரம் அமைதியாக உங்கள் முட்டாள்தனத்தை கேட்டேன் என்று உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு டோனே மாறுது. நான் இப்போதே காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனோட நெக்ரோமன்சியை பயன்படுத்துறான். என்ன ஸ்கில்னு பாத்தீங்கன்னா டார்க் மேஜிக் ரீஜெனரேஷன், லூனார் எக்லிப்ஸ் என்ற ஒரு திறனை பயன்படுத்துறான். டிமிட்ரி அப்பாற்பட்ட திறன், மரணக்களம் சொல்லிட்டு டெத் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு பாக்குறான். அதாவது ஆன்மாக்களால் தூண்டப்பட்ட ஒரு 6 நிலை திறன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பயன்படுத்துறோம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றேன்னா சும்மா மாசா அவனோட அண்டட் ஆர்மியை அங்க தோன்ற வைக்கிறான். டிமிட்ரி உங்களிடம் இன்னும் அவ்வளவு சக்தி இருக்கிறது என்று நினைக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நான் உன்னை என் வலிமையான மந்திரத்திற்கு நடத்துவேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அவனுடைய ஹோலி பவரை கொண்டு நம்மளுடைய ஹீரோ தாக்குறான். உயிரற்ற அரசனை, உன்னோட ஆன்மாவே நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ரேயுகா அவன் ஓடினின் கண்ணை, அதாவது ஓடின் சையை பயன்படுத்துறான்னா அப்சல்யூட் அனிஹிலேஷன் சொல்லிட்டு. அப்போ டிரான்செண்டன்ட் மேஜிக் ஆகிய லார்ட் ஆஃப் வர்மினை டிமிட்ரி பயன்படுத்துறான். அப்போ என்ன பண்றான்னா ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஹீரோக்காக பவர்ஃபுல்லா தாக்குதல் நடத்தும் போது ஹீரோ சிரிக்கிறான்.
அதாவது எப்படியும் நான் சாகத்தான் போகிறேன் என்றால் இதை சோதித்து பார்ப்பதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப டிமிட்ரிக்கு ஒன்றும் புரியல, எனது இவன் வந்து சிரிக்கிறான்னு சொல்லிட்டு பாக்குறான். ஹீரோ என்ன பண்றான்னா அவனோட பாக்கெட்ல இருக்க வாட்ச் எடுத்து அந்த பவர் வந்து பிளாக் செய்யறான். அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து குரோனோஸின் கை கடிகாரம் அந்த பாக்கெட் வாட்ச் வந்து ஒரு நட்சத்திர கூட்டத்தின் சக்தியை கண்டறிந்து உள்ளதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. சக்தி செயல்படுத்தும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்து ஒரு கான்ஸ்டலேஷன் அந்த விண்மீன் கூட்டத்தினுடைய குரோனோஸின் பாக்கெட் கடிகாரத்தினுள் புகுந்துள்ளது. அதாவது கான்ஸ்டலேஷனோட பவர் வந்து நம்ம எடுக்க பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. வீரர் சினன் ரேயுகா கடந்த காலத்திற்கு கூட்டி செல்கிறது. அதாவது ஹீரோ வந்து ரெகுலேஷன் பண்ணது, காலம் பின்னோக்கி செல்கிறேன்னு சொல்லி நிலை மாறுது. குரோனோஸின் கையடக்க கடிகாரத்திற்கான செயல்படுத்தல் நிபந்தனைகள் பின்வருமாறு சொல்லிட்டு அதனுடைய ஆக்டிவேஷன் கண்டிஷன் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வீரர் ஒரு 9 ஸ்டார் அந்தஸ்து கொண்டவராக இருக்க வேண்டும், இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் வந்து மேலும் அந்த பழம்பொருள் ஒரு விண்மீன் கூட்டத்தின் சக்தியால் ஊடுருவி பட்டிருக்க வேண்டும். ஸோ இப்போ வந்து ஓடின் செய்கின்ற ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் கொண்டு தாக்கலாம். ஸோ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா, என்னிடம் விண்மீன் கூட்டத்தின் சக்தி இல்லாததால் நான் உங்களுடையதை மட்டும் பாரோ பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு கில்லர் ஸ்மைல போடுறான். டிமிட்ரி வந்து இது என்ன இப்போது நீ என்ன சொல்லிதாய் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிங்னு சொல்லிட்டு காத்துறான். அப்போ நம்ம ரேயுகா வந்து உனது அந்த விலை மதிப்பற்ற ஓடினுடைய விண்மீன் கூட்டத்தின் சக்தி, அதை நான் மனமோ வந்து நல் வழியில் பயன்படுத்தி கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்லா சொல்றான். அடுத்த முறை உன்னையும் அந்த 7 பெரும் குடும்பங்களையும் சேர்த்து நான் நசுக்கி விடுவேன் என சூளுரைக்கிறான். அதாவது திமிரா வந்து மிடில் ஃபிங்கரை காட்டுறான். அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய லைட் வந்து அங்க அப்பியர் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து ரிக்ரெஸ் ஆகி பாஸ்டுக்கு வந்துடுறான், டைம் டிராவல் நடக்குது. ஸோ அப்போ என்ன பண்றான்னா வந்து திடீர்கிட்ட அவன் வந்து பெட்ல இருந்து விழிக்கிறான். எப்படின்னா வந்து ஒரு பதற்றத்தோட இந்த வாட்ச் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம சின்னன் ரேயுகா வந்து இந்த இடம் இது நிச்சயமாக நான் வசித்த அறைதான் சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறான். இது பலன் அளித்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்கிறான். அந்த பாவி டிமிட்ரி இவ்வளவு அற்பமான காரணங்களுக்காக என்னை கொல்ல பார்க்கிறானே, இரு உன்னை வைத்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது ஹீரோ எந்த கான்ஸ்டலேஷனுடைய பவருமே இல்லாம 9 ஸ்டார் ரீச் பண்ணிட்டான். ஸோ அதனால அந்த 7 பிக் ஃபேமிலிஸ் வந்து ஹீரோ மேல வந்து இவனை க்ளோஸ் பண்ணும் சொல்லிட்டு இந்த கான்ஸ்டலேஷன் வந்து 2 பேரும் வந்து சேம் கோல்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ அதனாலதான் டிமிட்ரி வந்து ஹீரோவை கொல்றதுக்காக அசாசினேட் பண்ண வந்திருந்தான். ஸோ இப்போ என்ன வந்து ஷோ பண்றாங்கன்னா அந்த வாட்சை பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. குரோனோஸின் உடைந்த பாக்கெட் கடிகாரம். ஸோ அந்த பவர் அதை தாங்கி ரிப்ளேஸ் பண்ணிருக்கல, அதனால உடஞ்சிருச்சு. ஸோ என்னுடைய தரம் பார்த்தீங்கன்னா புனித பொருள், ரேங்க் 1 வகை கலைப்பொருள், அதாவது ஆர்டிஃபேக்ட், கிரேட் 1 நீடித்து உழைக்கும் தன்மை வந்து 1/10. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பயன்படுத்தியிருக்கான். அப்போ இன்னும் ஒரு 9 டைம் பண்ணலாம் போல. காலத்தை ஆளும் ஒரு பழங்கால விண்மீன் கூட்டத்தால் எண்ணற்ற பரிமாணங்களை கடந்து விட்டு செல்லப்பட்ட ஒரு நினைவு சின்னம். ஒரே பரிமாணத்தில் 2 வந்து இருக்க முடியாது. ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்கான விலையாக இந்த தற்போதைய காலக்கோட்டு பிரிவில் காலத்தை மீண்டும் பின்னோக்கி செலுத்த இயலாது. அப்ப நம்ம ரேயுகா வந்து நான் ஒப்பந்தம் செய்திருந்த ஒரு விண்மீன் கூட்டத்தின் சக்தி இல்லாமலேயே நான் செயல்படும் என்று நினைத்ததற்கு என் சூதாட்டம் பலனாயிற்று, கேம்பிள் ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்றான். ஸோ ஹீரோ கிட்ட கான்சன்ட்ரேஷன் பவர் கிடையாது. ஸோ அவன் வந்து டிமிட்ரியை வந்து சூடேத்தி அவனோட ஓடின் பவரை தான் இவன் வந்து போரோ பண்ணியிருப்பான். ஓகேங்களா, அதாவது ஹீரோ பாத்தீங்கன்னா 23 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வந்துட்டான். நான் அனாதை இல்லத்தை விட்டு வெளியேறிய உடனே அந்த அமைப்பு திடீரென்று தோன்றிய அந்த நாளுக்கு நான் திரும்ப சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது இப்ப ஒரு சிஸ்டம் வந்து அப்பியர் ஆகுது. வீரர் சின்னன் ரேயுகா, நீங்கள் இந்த சிஸ்டமால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். உங்கள் தனித்துவமான குணாதிசயங்களையும் திறமைகளையும் கருத்தில் கொண்டு உங்களுக்கு பொருத்தமான வகுப்பை தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. ஸோ இப்போ ஹீரோ சிஸ்டம் பார்த்துட்டு பார்க்குறான். பேர் வந்து சின்னன் ரேயுகா இருக்கு. ஸோ ஜெண்டர் வந்து மேல் இருக்கு, லெவல் 1 ஸ்டார் இருக்கு. அதே போல ஸ்டாட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் 7, ஹெச்டி 6, வைலடி 7, அப்புறம் எண்டு 5, என்டியூரன்ஸ் தான், மேனா வந்து 10, ட்ரைட்ஸ் வந்து கிளியர் மைண்ட்னு சொல்லிட்டு தெளிவான மனம் சொல்லிட்டு யூனிக்கா இருக்கு, தனித்துவமானது ஹீரோட ஸ்கில்லு. அதே போல வந்து எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மனம் அசைக்கப்படாமல் இருக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. அனைத்து மன
தாக்குதல்களிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அணிக்கப்படுது. ஸோ ஹீரோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதே போல என்னோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு வந்து ஷோ ஆகுது, தயவு செய்து ஒரு வகுப்பை வந்து தேர்ந்தெடுக்கவும். வீரனுடைய தனித்துவமான பண்பின் அடிப்படையில் நீங்கள் 3 விருப்பங்களிலிருந்து தேர்வு செய்யலாம். இப்போ ஹீரோக்கு வந்து சிஸ்டம் வந்து அப்பியர் ஆகுது. என்னென்ன காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, மார்ஷல் ஆர்டிஸ்ட் தற்காப்பு கலைஞர், அப்புறம் மேஜ் ஆகிய மந்திரவாதி, 3வது பிரீஸ்ட் ஆகிய பூசாரி. நம்ம சேனல் ரியூகா வந்து எதிர்பார்த்தபடியே ஆரம்பத்தில் அடிப்படை வகுப்புகள் மட்டுமே கிடைக்கின்றன. அந்த பின்னடைவுக்கு முன்பு நான் அதிகம் யோசிக்காமல் அந்த மாய மரத்தை தேர்ந்தெடுத்திருப்பேன். ஆனால் சொல்றான், அவசரப்பட்டு உடனடியாக ஒரு வகுப்பை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த முறை நான் இன்னும் வலிமை பெற்று இறுதி வரை நிச்சயம் உயிர் பிழைப்பேன். தென் அடுத்த சீன் மாறுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா, நான்சுஹாபாரா வேட்டையாளர் சந்தை. அங்க இருக்க அந்த ஊழியர் லேடியும் வந்து, வருக, இங்கே நம்மிடம் மேகஸ் கார்பரேஷனிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாள்கள் உள்ளனன்னு சொல்றாங்க. அத்துடன் கோபுரத்திலிருந்து பெறப்பட்ட புதிய பொருட்களிலிருந்து உருவாக்கப்பட்ட மோதிரங்களும் உள்ளனன்னு சொல்றாங்க. மேலும் சொல்ல வரும்போது ஹீரோ வந்து இன்டரப்ட் பண்றான். உங்களிடம் இருண்ட பாதாளத்தின் மோதிரம் உள்ளது, அதாவது ரிங் ஆஃப் த டார்க் அபீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஸோ இதுவுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஹீரோ எப்படி நெக்ரோமன்ஸ் அவேக்கன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த சாப்டர் 1லேயே பார்ப்போம். ரொம்ப லென்த்தியா தான் போகும் ஐ ஃபீல்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் வீடியோ மேக் பண்ணிருக்கேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். ரொம்பவே நல்லா இருக்கும் மாண்பு, அதனால தான் நான் இந்த எஃபர்ட் போடுறேன். ஸோ எஃபர்ட் வேஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்யூஷன் இருக்கு எனக்கு. ஸோ அந்த ஊழியர் வந்து என்ன வாடிக்கையாளரை அந்த பொருள் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம சேனல் ரியூகா வந்து எனக்கு தெரியும் அதன் விலைன்றது என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அந்த ஸ்டாஃப் வந்து பொருளை வாங்கிய பிறகு ஏற்படும் எந்த ஒரு இழப்பிற்கும் இழப்பீடு வழங்க எங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிச்சயமாக நீங்கள் இதை வாங்க விரும்புகிறீர்களான்னு சொல்லிட்டு அந்த ஊழியரும் கேட்கிறாங்க. அவரை வச்சுன்னு ரியூகா வந்து, சரி, நான் அவரை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சாதாரணமாக கற்பனை செய்யக்கூடிய அனைத்து டீபஃப்களும் நிரம்பிய ஒரு மோதிரத்திற்காக யாரும் 2 மில்லியனை வந்து செலவழிக்க மாட்டாங்க. ஸோ 2 மில்லியன் கொடுத்து அந்த மோதிரத்தை வாங்கியிருக்கான். இதை வாங்கியதால் என் வாழ்நாள் சேமிப்பில் பாதின்றது கரைஞ்சு போயிடுச்சு. ஸோ என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ரிங் ஆஃப் த டார்க் அபீஸ். ஸோ கிரேடு வந்து ரேரு, கேட்டகரி வந்து ரிங்கு, டியூரபிலிட்டி வந்து 50/50 தான். படுகொடியின் இருண்ட கலங்கிய இருளை தனக்குள்ளே கொண்டிருக்கும் ஒரு வளையம். அதை அணிவது உங்களை ஒரு மன ரீதியான சாபத்தில் சிக்க வைக்கும் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் ஷோ ஆகுது. நம்ம ரியூகா வந்து, ஆனால் இந்த மோதிரத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியன்றது மறைந்துள்ளது. யார் இதை அணிந்து எதற்குள் குடியிருக்கும் சாபத்தை விளக்குகிறார்களோ, இறந்தோர் உயிர்ப்பு கலையின், அதாவது நெக்ரோமன்ஸ் என்ற அறிவும் ஆற்றலும் இவருக்கு அருளப்படுகின்றன. இதுவே ஒரு இறந்தோர் உயிர்ப்பாளரின் அடித்தளமாகும். அதாவது நெக்ரோமன்சியோட ஃபவுண்டேஷன் நாலேஜ்ன்றது இந்த கேர்ஸை லிஃப்ட் பண்றது மூலமா கிடைக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இந்த ரிங் ஆஃப் த டார்க் அபீஸ் வந்து வியர் பண்றான். ரியூகா வந்து, ஆகவே என் சாபம் எந்த வடிவத்தை வந்து எடுக்கிறதான்னு சொல்லிட்டு சொல்றான். டிமிட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அந்த கேர்ஸ் வந்து ஒரு என்டிட்டியா வந்து உருவெடுக்குது. அப்ப வந்து அந்த என்டிட்டி வந்து சின்னன் ரியூகா அழுகும் சதையை கையால மறக்கணும்னு சொல்லி டிமிட்ரி மாதிரி அது உருவெடுத்து பேசுது. ஒரு விண்மின் கூட்டத்தின் ஆசையின்றி உன்னால் என்னை தோற்கடிக்க முடியும் என்று உண்மையிலே நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஹீரோ அதை கேட்குது. விண்மின் கூட்டத்தின் ஆசையின்றி உன்னால் எவ்வித தீங்கியும் ஏற்க இயலாது என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். உன்னை போல விண்மின் கூட்டங்களால் கைவிடப்பட்ட ஒரு பிண உயிர் பாலனாக நீ இருப்பினும் கூட என்னை எதிர்த்து ஓரிட காலத்திற்கும் பின்னோக்கி சென்றிருக்க. அதாவது பிளெஸிங் இல்லாம என்னை தோக்கடிக்க முடியாம நீ வந்து டைம் ரிக்ரெஷனா மேற்கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உன்னால் ஒருபோதும் வந்து என்ன தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல இருந்து ஒரு ஹோலி பீம் வந்து லான்ச் செய்யறான். ஸோ ஹீரோக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஷோ ஆகுது. மன தலையீடு தடுக்கப்பட்டது, அதாவது மென்டல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து பிளாக் செய்யப்பட்டுடுச்சு. கிளியர் மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதனால ஹீரோக்கு வந்து முழுமையான எதிர்ப்பு திறன் வந்து வழங்கப்படுது. ஸோ ஹீரோ வந்து எதுவுமே பண்ணாம அட்டாக்க பிளாக் பண்ணிட்டான். ஸோ 5 ஸ்டார் அதனால ஞாபகம் வச்சு ஈட் 5 ஸ்டார் டியூன் வத்திங் மாதிரி ஹீரோ வந்து அவனோட ஸ்கில் மூலியமா எதுவும் பண்ணாம இருந்தான். ஸோ அந்த மென்டல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சு. அப்போ வந்து இருண்ட பாதாள மோதிரத்தின் சோதனையை நீங்கள் வென்று விட்டீர்கள்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம சின்ன ரியூகா வந்து நெக்ரோமன்சரின் சக்தி
மோதிரத்தினுள் உறையும் சக்தின்றது இப்ப விழித்துக் கொள்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றான். இரண்ட படுகொழி மோதிரம் ரிங் ஆஃப் தி டார்க் அபிஸ் உடைய சாபத்தை முறியடிக்கும்படி எதிர்க்காமல் இருப்பதே ஆகும் சொல்லிட்டு நம்மளுக்கு ட்விஸ்ட உடைக்கலாம். சரியாக இந்த உண்மை எனக்கு தெரிந்திருந்தாலே என்னால் உலகின் முதல் நெக்ரோமன்சராக முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அவன் யோசிக்கிறான், ஒரு விண்மின் கூட்டத்தின் ஆசையின்றி அந்த 7 பெரும் குடும்பங்களையும் என்னால் ஒருபோதும் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்கிறாயன்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிமிட்ரியை தான் யோசிச்சு பார்க்கறான். அப்படியானால் நானே ஒன்றை உருவாக்குவேன், என்னை ஒரு நெக்ரோமென்சராக தேர்ந்தெடுக்கும் ஒரு நட்சத்திர கூட்டத்தை, அதாவது ஹீரோவே வந்து ஒரு கான்ஸ்டலேஷனை உருவாக்கும்னு சொல்லிட்டு ஹைப் கொடுக்குறான். இத்துடன் வந்து சாப்டர் 1 நிறைவு பெறுறது. நன்றி நண்பர்களே.